இந்த ஆளுநர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டு கவுண்டர் எதற்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு அப்புறம் ஆனால் வந்து அங்கே சட்டசபையில் வந்து என் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு நம்மளே சட்டையை கிழிச்சிக்கிட்டு வெங்கடேசன் பேசுவதையெல்லாம் வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரான நிர்மல்குமார் பேசலாமா? அதுவும் பாஜகவிலிருந்து வந்தவர். நீங்கள் சொல்கிற மாதிரி திருவள்ளூர்லாம் அவனுக்கு ஆளுநர் பேசுனவர். தாவேகால பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்மோகனுடைய மனைவி பேரில் ஏதோ ஒரு மோசடி வழக்குன்றாங்க. கமிஷன் வாங்கறது இல்லை, ஊழல் ஆட்சி. ஆனால் ஒரு மூட்டைக்கு 3 கிலோ நெல் மட்டும் ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருங்க. அது லஞ்சத்தில் வராது இல்லையா? ஆரோக்கியசாமி அமைச்சர் இல்லை, விஷ்ணு ரெட்டி ஆலோசகராக இருக்கலாம், என்ன வேணாலும் அவங்க 2 பேரும் இருக்கலாம், ஆனால் அமைச்சர் இல்லை. கேபினட் அமைச்சரவை, அதாவது கேபினட் அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரம் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்க. போன எபிசோட் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சீமான் மற்றும் சின்னவர் சந்திப்பு, சேப்பாக்கத்தின் சேக்குவாரா சந்திப்பு வந்து மாங்காட்டில் நடந்திருக்கு. வழக்கமாகவே இந்த தேர்தல் என்ன சொன்னீங்க? சேப்பாக்கத்தின் சேக்குவாரா இல்லை, என் காதில் சேத்துப்பாரான்னு காதில் நல்ல இல்லை. நான் வந்து என்ன ஒரு பேச்சு அடிபடுது. சீமான் வந்து பொது வேட்பாளராக வந்து இடைத்தேர்தலில் நிற்க வைக்கப்படணும் அம்பாசமுத்திரத்தில் அப்படின்னாங்க. அம்பாசமுத்திரத்தில் அவர் நிற்கிறேன்னு சொல்லி அவரே வந்து அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மற்ற இடைத்தேர்தல்களும் வேற எங்கெல்லாம் வருதோ நிறைய வரும் போல இருக்கே. நம்ம ஏற்கனவே நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 5, 6லாம் இல்லை, 12 வரைக்கும் வரும் அப்படிங்க. 15 வரைக்கும் போகும். 12, 13 அந்த ரேஞ்சில் வரும்னு கிட்டத்தட்ட அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு திருசக்தியாரை கண்டா பயம். நம்ம இப்படி சொல்லி கொஞ்சம் ஓட்டிப்போமே, ஏன்னா வந்து பில்டப் பண்ணிப்போமே. நம்ம எப்போதான் பில்டப் பண்ணுறது? அதனால் வந்து நம்ம திருசக்தியாரை கண்டு பயம். அவருடைய வாக்கு பொய்த்து விட்டதுன்னு வரக்கூடாதுன்னு என் பேரில் எவ்வளோ பாசம் பாருங்க. கண்டிப்பாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் திருசக்தியார் ஒன்று சொன்னால் அது பொய்யா போகக்கூடாதுன்னு சொல்லி அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் உண்மையாக்கிறாங்க. இது உண்மையிலேயே வந்து அரசியல்வாதிகள் கட்சி சார்பற்று என் மீது காண்பிக்கும் பாசம் என்று நினைத்து கையெடுத்து அவங்கள நோக்கி திசையை நோக்கி கும்பிட்றோம். அது விட்டுருங்க. இப்போ வந்து பெரியவரை பார்த்துட்டாரு, சின்னவரை பார்க்குறாரு. சேகுவாரான்னு சொல்கிறத விட சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து பொது வேட்பாளராக அறிவிச்சா அப்போ அவங்களாம் நிற்கக்கூடாது. எனக்கு கிடைத்த தகவல்களின்படி அநேகமாக இந்த முறை எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும், அதாவது 5, 6 அதுதான் 6, 7ன்னு ஏறிட்டே இருக்கு, 12, 13 நோக்கி போகிறது. அப்படி போகும்பொழுது இந்த இடைத்தேர்தல்களில் திமுக நிற்கப் போவதில்லை அப்படிங்கிறது நமக்கு கிடைத்த தகவல். சும்மா ஸ்டாலின் நிற்கிறாரு, எதில் வைகோ நிற்கிறாருன்னு சொல்கிற தகவலை வந்து ஆங்காங்கே கிளப்பி சுவாரஸ்யமாக இருக்குது. நம்மளும் பேசுகிறோம் தகவல்களை கிடைத்து. ஆனால் அதாவது தகவல்கள் வர்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கணிப்பு என்பது ஒரு திசையை நோக்கி, அந்த கணிப்பில் திமுக நிற்காது என்பது என்னுடைய அனுமானம் கணிப்பு. ஏன்னா இப்போ மறுபடியும் தோத்துட்டாங்கன்னு வைங்க, இன்னும் 4 அடி கீழே வச்சு தோண்டி புதைச்சா மாதிரி ஆகிடும் திமுக. ஆமாம், ஆழத்தில் புதைத்தா மாதிரி ஆகிவிடும். பட் சார், நேரு அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்களாம் வந்து நாங்கள் திமுக வந்து இதில் போட்டியிட்டு கடுமையாக உழைத்து நாங்கள் ஜெயிப்போன்றாங்களே சார். அவர் அது சொன்னால் பரவாயில்ல. 6 மாதத்தில் கட்டாயமாக அதாவது இந்த ஆட்சியை நாங்கள் கவித்தே தீர்வோம்னு பேசியிருக்காரு. 6 மாதம் குறைஞ்சி 2 மாதத்துக்குள்ள நிற்கிது. இப்போ அதாங்க 6 மாதத்திற்குள் அவர் எப்போ அவன் இவன் ஒருமையில் பேசினார் முதல்வரன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கைது பண்ணாங்க. உடனே வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டே வந்து இதில் சொந்த ஜாமீன்லேயே விடுவிச்சிட்டாங்க. எனக்கு என்ன அதாவது வருத்தம், சந்தேகம், குழப்பம் எப்படி வேணால் வச்சுங்க. அவன் இவன் ஒருமையில் முதல்வரை பேசுனது தப்பு. அந்த மாதிரி எதுவுமே நாகரிகம் இல்லாமல் முதல்வர் என்பவர் நம்ம ஓட்டு போடாதவர்களுக்கு முதல்வர், எதிர்கட்சிகளுக்கும் சேர்த்து அவர் தான் தமிழகத்தின் முதல்வர். மரியாதை தப்பாக எவரையுமே, முதல்வரையாக இருந்தாலும் சரி, பிரதமரையாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, யாரையுமே அந்த ஒரு மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனால் அவன் இவன் பேசுகிற இவங்களை கைது பண்ணாங்கள, வேற ஒருத்தர் பேசினார். யாருன்னு நீங்களே நான் சொன்னோன்னு தெரியும். அறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் உட்கார்ந்த முதல்வர் பதவியில் நாதாரிகள் எல்லாம் ராஜாஜியை வேற சேர்த்துக்கிட்டார். ராஜாஜி இதெல்லாம் சொல்லி
நாதாரிகளெல்லாம், நாதாரிங்கிறது என்ன பண்பாடுள்ள தமிழ் வார்த்தையா? ம் அவன் இவன் உரிமையாக பேசுகிறத விட நாதாரிங்கிறது ரொம்ப மோசமான வார்த்தை. சரி, நாதாரின்னு பேசுனது வந்து அது வந்து நீங்கள் அப்படி தான், திமுகனா செம்மொழியை வளர்த்தவர்கள், அதனால் வந்து நாதாரி என்பதும் வந்து அது ஒரு நல்ல விஷயந்தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நாதாரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்குறதானா? ஏன் வந்து எனக்கு தெரியல. அனிதா ராதாகிருஷ்ணன் மீது எனக்கு ஒன்றும் அனுதாபம்லாம் இல்லை. நான் சொல்கிறது என்னன்னால், அனிதா ராதாகிருஷ்ணன் தவறாக பேசினால் அவர் மீது நடவடிக்கை எடுத்தீர்கள். ஆனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அன்பில் மகேஷுடைய ஒரு அல்லக்கை பிடி அரசகுமாருங்கிறவர் 100 கோடி ரூபா அவர் வந்து பண்ணாருன்னு முடிச்சிங்க. அப்போ நீங்கள் அன்பில் மகேஷ் தான் அதுக்கு காரணம், டிபி அலுவலகத்திலேயே வாங்கினாங்க, இதுலேயே தனியாக ஆஃபீஸ் போட்டு வாங்கினாங்கன்னா யாருக்காக வாங்கினார்? இல்லையா? யாருக்காகவோ வாங்கியிருக்காரு. ஆமாம். அவர் வாங்கி அவரே வச்சிருப்பாரா? முடியுமா? ஷேர் பிரிச்சிருக்கணுமே. இப்போ எங்கேயோ ஒரு அமௌண்ட்டு போயிருக்கும். அதுக்கு பேர் தான் பார்ட்டி ஃபண்டுன்னு பேர். கரூரில் அதானே அந்த கஜானா பிடிச்சாங்க. ஆமாம். இல்லை பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே அவர் சிங்கப்பூர் எல்லாம் போயிடுச்சு, அந்த விஷயங்கள்லாம் போயிடுச்சு. ரைட்டு. இப்போ நீங்கள் அப்போ அன்பில் மகேஷை ஒன்றும் தொடவில்லையே. நம்ம அன்பில் மகேஷ் பேரில் நமக்கு ஒன்றும் பகைமை இல்லை. ஒரு 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 கருத்து, ஒரு கொள்கை அப்படின்னா, ஊழலை ஒழிக்கணும்னா அவரை வந்து நீங்கள் அவர் மீது பண்ணணும்னா, ஏன்னா இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் நம்ம முன்னாள் பல்விக்கல்வித்துறை, அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவர், அவர் முக்கியமான அதெல்லாம் சேர்த்துணும் நம்ம. இப்போ ஏறக்குறைய குடும்பம் போன்ற அந்த அளவுக்கு ஒரு நட்பும் நெருக்கமும் உடையவர், குடும்பம் போன்ற. ஆமாம். அதனால் அவர் காதல் திருமணம் செய்தவர்கள் இவரெல்லாம் ஒன்றாவது காரணம்லாம் சொன்னார். சின்னவர் காதல் திருமணம் செய்தார். ஆமாம், அதெல்லாம் ரைட்டு. கூடவே இருந்து வேண்டாம். முதல்ல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், டபுள்எம்ஏ அந்த மாதிரி படிச்சிருக்கார் போட்டிருக்கு. ரைட்டு, நமக்கு தெரியல. அது ரைட்டு. அது அந்த மாதிரி வந்து ஏன் வந்து அவர் அன்பில் மகேஷ் அவர்கள் மீது கை வைத்தார்களா? நானே கூட பேசினேன், வைக்க தில்லி இருக்கிறதா. அப்புறம் தான் இன்றைக்கி ஒரு பத்திரிகை செய்தி, ஏதோ ஒரு கிசு போல் வந்தது ஒரு பத்திரிகை செய்தி. என்னென்னா, இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் பல சம்பத்துகளை உடைய ஒரு அமைச்சர். சம்பத்துன்னா உங்களுக்கு தெரியும், செல்வம். நான் கொஞ்சம் வடமொழி கலந்து பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏதோ ஒரு பழக்க தோஷத்தில் கடந்த ஆட்சியில் பேசுகிறதான் பிரச்சனை. கடந்த ஆட்சியில் வந்து அதனால வந்து அது மாதிரி இந்த ஆட்சியில் ஒன்றும் இல்லை. இவங்க இங்கிலீஷே கலந்து தங்கிலீஷே வந்து எழுதுறாங்க. முதல்வரே பேசலாம்னு சொல்லிட்டாரு, எழுதுறாரு. அவரே எழுதும்போது நான் வந்து பிற மொழிகள் கலப்பு ஒன்றும் தப்பில்லை. ரெண்டாவது, சம்பத்து என்பது தமிழ் வார்த்தை தான், வேறு எங்கேருந்தோ வந்த வார்த்தையாக இருக்கலாம். சம்பத்துகள் நிறைந்த ஒரு யாரோ ஒரு அமைச்சர் மூலமாக, இப்போ உள்ள அமைச்சர் மூலமாக, அன்புடையவர் இல்லை அன்பு இல்லாதவரோ, சரி ஏதோ ஒன்று, அன்பில்லாதவர் இருந்தால் அப்படி போய் சம்மந்தமே இல்லாத கரூரில் வந்து ஒன்றுமே சம்மந்தம் இல்லைன்னா அப்படி விருது வாங்குற அளவுக்கு ஆமாம், விருது வாங்குற அளவுக்கு அழுதுருப்பாரா? இவர் மூலமாக, இவருக்கு வேண்டிய 2 முறுக்கு கம்பி மூலமாக, முறுக்கு கம்பி தொழிலதிபர்கள் மூலமாக தூதுவிட்டு, இந்த அரசகுமாரோட நிறுத்திங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த அல்லக்கையெல்லாம் இதுக்கு தானே வச்சுருக்கோம், கடா வெட்டதானே. ஆமாம், மாலை போடுறதே, ஆட்டுக்கு மாலை போடுறது எப்படி, அது செக்கச்செவேர் என்ற இந்த இதில் தூக்கி படமா. ஆமாம், செம்மறி ஆட்டு சிங்காரமாவே நடை நடந்து பழி வாங்கும் பூசாரியை நம்புதடான்னு ஒரு பாட்டு வரும். அது எப்படி வந்து செம்மறி ஆட்டுக்கு வந்து மாலை போட்டு கூட்டு போகும்போது செம்மறி ஆடு நினச்சிக்கும், நமக்கெல்லாம் மாலை போட்டு கூட்டு போகிறாங்க, ஊர்வலமாக கூட்டு போகிறாங்க, கடைசியிலே தெரியாது அதுக்கு வெட்ட தான் போகிறாங்க. அது மாதிரி பாவம் இந்த அரசகுமாரெலாம் வந்து ஒரு உதாரணம் நம்ம சொல்கிறோம். முத்துக்குமார்ன்றாங்க, அரசகுமார்ன்றாங்க, இவங்கெல்லாம் அவருக்கு வேண்டியவர்ன்றாங்க. குமார்கள். ஆமாம், குமார்கள். அப்புறம் வந்து யாரோ பழனியப்பன் ஒருத்தர் சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த செம்மறி ஆடுகள் பாவம், எல்லாத்துக்கும் மாலை போட்டு கூப்பிட்டு போனாங்க. இப்போது மாலை போட்டோன்னே சந்தோஷமாக இருந்தது. இப்போ இதோடு நிறுத்திடுவாங்க. இதுக்கு மேலே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஏதோ சம்பத்து கொடுத்து சம்பத்தை வாங்குகிறார். சம்பத்துனா என்னன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆமாம், தமிழில் சம்பத்து கொடுத்து சம்பத்து வாங்குகிறார். அதற்கு 2 முறுக்கு கம்பிகள், முறுக்கு கம்பி தானே வந்து இணைப்பாக பாலமாக இருக்கணும், பாலம் வேணும்னா முறுக்கு கம்பி வரணும். அந்த மாதிரி வந்து நடக்க போகுதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம். இதுதான் வந்து நடக்குது. இப்போ நீங்கள் சீமானை வந்து உதயநிதி அவர்கள் சந்தித்தார்கள் என்ற சேகுவாரெல்லாம் சொன்னீங்க.
ரைட்டு. இடைத்தேர்தலில் வந்து நிற்பதற்கு பொது வேட்பாளராக அவர் வந்து ஏற்கனவே நம்ம பேசணும். இடைத்தேர்தலே நடக்குமானே தெரியலையே. இப்போ இருக்கிற வழக்குகள் மற்ற பிரச்சனைகள் பார்க்கும். அதிமுக வழக்குகள், அதிமுக முக்கியமாக அதிமுக வழக்குகள், அப்புறம் ஆளுநர்கிட்ட போய் நயினார் நாகேந்திரன் கொடுத்த சில விஷயங்கள், இவங்க திமுகலேருந்து ஆளுநர்கிட்ட போய் வந்து கொடுக்குறாங்க. அதாவது திமுக எந்த திமுகவோ அதிமுக அவ்வளவாக அந்த தவறை செய்யாது. அதாவது நம்ம வந்து அதிமுகனால புனிதமான கட்சின்னு சொல்லலை. திமுக செய்கிறதுல பல விஷயங்கள் வந்து அதிமுக சிலது செய்யும், சிலது செய்யாது. இந்த ஆளுநர் எதுக்கு, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, அப்புறம் ஆனால் வந்து அங்கே சட்டசபையில் வந்து என் சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு நம்மளே சட்டையை கிழிச்சிக்கிட்டு அங்கே ராஜ்பவனில் தான், அப்போ ராஜ்பவன் இப்போ லோக்பவன், ராஜ்பவனில் தான் டெய்லர் ஷாப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் கவர்னர்கிட்ட போய் அப்போ பார்த்ததெல்லாம் கதையெல்லாம் வேறு. ஏதாவது ஒன்றுனா ஆளுநர்கிட்ட தான் போவோம். ஆனால் இப்போ வந்து ஆளுநர் வந்து மதுரையில் போய் ஆய்வு செஞ்சாருன்னு சொல்லி நிர்மல்குமார் வந்து அவர் லோக்பவனோடு அவருடைய வேலையை நிறுத்தி கொள்ள வேண்டும், இந்த மாதிரிலாம் வந்து அவர் பண்ணால் அப்புறம் நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுப்போன்ற அளவுக்கு ஒரு பில்டப் கொடுத்துருக்காரு. ஆனால் கடந்த வாரம் வேந்தர் இவர் பார்த்துட்டு அந்த கல்லூரி வேந்தர்கள், யூனிவர்சிட்டி வேந்தர்கள் சபாநாயகரும் சேர்ந்தா அவர் சொல்லி போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது ஏன் போய் அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்தீங்க? ரெண்டாவது இப்போவும் வந்து திமுகலேருந்தும் போய் ஆளுநரை பார்க்குறாங்க குதிரை பேரம் நடக்கிறதுன்னு. அதிமுகலேருந்தும் போய் ஆளுநரை பார்க்குறாங்க. தாவேக்காலேருந்து இப்போ நீங்கள் அந்த மேட்டருக்கு போய் ஆளுநரை பார்த்துட்டு வந்தாங்க. இத்தனைக்கும் அவர் போய் ஏதாவது ஆய்வு பண்ணாரான்னு ஒன்றும் இல்லை. அவர் போய் அந்த கலெக்டர் போகும்போது இல்லை அந்த கலெக்டர் பங்களா, அது இது இப்போ கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஆளுநர்லாம் போனால் தங்கக்கூடிய அரசு அந்த விவிஐபி போகக்கூடிய அங்கே போய் தங்கினோடனே லோக்கலில் உள்ள ஆட்சியரும் எஸ்பியும் ஆளுநர் வந்து தங்கியிருந்தால் அவரை மரியாதை நிமித்தம் அந்த மாவட்டத்தில் சந்திக்க வேண்டும் என்பது புரோட்டோகால். அவங்க ஒன்றும் ஏதோ மகிழ்ச்சியாக வந்து ஆசைப்பட்டு சந்திக்கலை, இது வந்து புரோட்டோகால். அந்த மாவட்டத்தில் வரும்போது அவங்க போய், இப்போ ஜனாதிபதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் முதல்வர் போய் ரிசீவ் பண்ணணும், முடியாத நிலையில் யாராவது அமைச்சர்களை மூத்த அமைச்சர்களை அனுப்பலாம். இதெல்லாம் ஒரு புரோட்டோகால். பிரதமர் வந்தாலோ அந்த மாதிரி புரோட்டோகாலில் போயிருக்காங்க. போகிற வழியில் காரில் போகும்போது ஒரே மணலாக இருந்திருக்கு. இது என்னன்னு கேட்டிருக்காரு. இதாங்க வைகை நதி. அவர் பாவம் வெளியூர்காரர், கேரளாவில் கவர்னர், ஆனாலும் அவர் வந்து அர்லேக்கர்னா ஐ திங்க் கோவாக்காரன்னு அவர். ஆனாலும் வந்து இதான் வைகை நதி. ஏன் வைகை நதினா தண்ணியே காணுமே, அது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. அப்போ வைகை நதியை மீட்டெடுத்தாலே உங்களுக்கு வந்து, அதாவது தென் மாவட்டங்களில் வந்து ஒரு பெரிய ஒரு விவசாயத்துக்கும் மற்ற இதுக்கும் வளர்ச்சி இருக்குமே. இப்போ கூட விவசாயிகள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தாவேக தன்னுடைய இந்த முன்னால் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னது முழுமையாக நிறைவேற்றணும். சும்மா அந்த 2.5 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க மட்டும் 50,000 தள்ளுபடி 35,000 தள்ளுபடிலாம் சொன்னால் நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட மாட்டோம் மீண்டும் அப்படின்லாம் விவசாயிகள் பேசியிருக்காங்க. அவர் பொதுவாக அவர் அரசியல் கலப்பில்லாமல் ஆளுநர் வந்து ஐயோ ஒரு நதி வந்து வெறும் மணலாக கிடக்குதே, பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கானுங்களே நதியில், வைகை நதியை இளைஞர்கள் மீட்டெடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாமே அரசு செய்யணும்னு எதிர்பார்க்குறத விட மக்களும் கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைக்கணும். அப்படி மீட்டெடுக்க ஒரு இயக்கம் வந்தால் லோக்பவன் இதை தலைமை ஏற்று அவர்கள் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, முன்னெடுக்கும். இப்போ லோக்பவன் முன்னெடுக்குன்னா ஆளுநர் அர்லேக்கர் வந்து கையில் கடப்பரெல்லாம் எடுத்துகிட்டு போவார் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதற்கு ஏதாவது ஒரு திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை மத்திய அரசிடம் சொல்லி அதற்கான பொருளாதார உதவி எல்லாமே செய்வாங்க. எல்லா வித நிதி திட்ட நிதியெல்லாம் ஏற்பாடு பண்ணும். இது சொன்னதுக்கு அவருக்கு ஆய்வு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், இத்தனைக்கும் அவர் வந்து முன்னால் பிஜேபியில் இருந்திருக்கார், அப்புறம் அங்கேருந்து தான் இங்கே வந்தார். அங்கெல்லாம் அப்போல்லாம் வந்து ஆளுநர்னு அப்போல்லாம் வேறு மாதிரி பேசியிருந்தார். இல்லை, அதே ஆளுநர்கிட்ட தான் இவர் வந்து காவி வேஷ்டி போட்டு காவி தூண்டு போட்டு வள்ளுவரை டிசைன் பண்ணி கொடுத்து இவர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமானவர். ஆமாம். ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆய்வு பண்ணுறதெல்லாம் லோக்பவனோடலாம் அந்த லோக்பவனோட வச்சுங்க, நீங்கள் வெளியில் வந்து ஆய்வு பண்ணிங்கன்னா தேவையில்லாத என்ன பேசியிருக்காருன்னா, அதிகாரிகள்னா கலெக்டர் எஸ்பி அந்த மாதிரி உள்ளவங்கள ஆளுநருக்கு ஒத்துழைக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்வது வந்து சட்டவிரோதம். மா வெங்கடேசன் அவரும் அதே தான் விஷயத்தை வெங்கடேசன் அதான் சொல்லியிருக்காரு போட்டிருக்கு. மதுரை எம்பி இருக்கார்ல, அவர் வந்து எந்த அதிகாரியும் அவர் கூட ஒத்துழைக்க கூடாது. வெங்கடேசனாவது அவர் வெங்கடேசன் இல்லை, நான் இனிஷியலில் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அழுத்தமாக சொன்னேன். ஏன்னா மா வெங்கடேசன் ஒருத்தர் பிஜேபியில் இருக்கார், அவர் வேற யாராவது குழப்பிக்க போகிறாங்கன்றதுனால சொல்கிறேன். வெங்கடேசன்
அவருடைய தந்தை பெயரை வைத்து வரக்கூடிய அதனால் அடையாளத்துக்காக சொன்னோம். அந்த சு வெங்கடேசன் அவர்கள் அவராவது வந்து ஒரு எம்பி, அவர் வந்து எப்போவுமே இந்த என்ன சொல்கிறது, மோடி பிரதமர், மத்திய அரசு, ஒன்றிய அரசு இப்படி தான் இந்த மாதிரி எதிர்த்து வடக்கன்ஸ். ஆமாம், வடக்கன்ஸ் அப்படிலாம் பேசுவார். ஆனால் சேர சோழ பாண்டியர்களை கேவலப்படுத்தி வேள்பாரின்னு புக் எழுதுவார். இங்கே உள்ள தமிழ், இங்கே உள்ள ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே எதிர்ப்பக்கத்தில் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் அங்கிருந்து வந்தார். எங்கேருந்து? நம்ம கருணாநிதியோட வகையாரா? அக்கறை தேசத்துலேருந்து வந்தாங்க, இதான் அக்கறை தேசத்துலேருந்து வந்தாங்க. நம்ம அதனால தான் அப்படி பேசுகிறாருன்னெலாம் நமக்கு தெரியாது. நம்ம ஏன் அனாவசியமாக சொல்லணும்? சு வெங்கடேசன் பேசுவதையெல்லாம் வந்து அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சரான நிர்மல்குமார் பேசலாமா? அதுவும் பாஜகவிலிருந்து வந்தவர். நீங்கள் சொல்கிற மாதிரி திருவள்ளுவர்லாம் அவனுக்கு ஆளுநர் பேசினவர். ஆளுநர் லோக்பவனில் இருக்கிறதோட வேலையை பார்க்கணும். கடைசியில் பார்த்தா அவர் ஒன்றும் ஆய்வெல்லாம் பண்ணல, கருத்து கேட்டிருக்காரு. ஜஸ்ட்டு அவர் என்னப்பா இது வைகை நிதி பொதுவாக பேசியிருக்காரு. ஆட்சியரோ இல்லை எஸ்பியோ போய் பார்த்தது அவர்கிட்ட போய் ஆலோசனையெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவங்களும் ஒன்றும் போய் சொல்லலை. புரோட்டோக்காலில் போய் ஆலோசனை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு சால்வை போத்திருப்பாங்க, ஏதோ ஒரு மரியாதை பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அதோட சரி. இது ஒரு பக்கம் நடந்தது. இப்போது தாவேகால பார்த்தீங்கன்னா எதை காரணம் சொல்லி வந்து திமுகவையோ அதிமுகவையோ சொல்லி தாவேகா ஆட்சிக்கு வந்ததோ, இப்போது இவர் இந்த பக்கம் அரசகுமாரை பிடிச்சி பள்ளிக்கல்வித்துறைன்னு சொல்லி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு வழக்கறிஞர்கள் ஞான சௌந்தரின்னு ஒரு அம்மா, இதை நான் வேறு நிகழ்வில் பேசினேன். அதில் வந்து அந்த அம்மாவே வந்து தாவேகால வழக்கறிஞர் அணியில் நிர்வாகி. அந்த அம்மா என்ன சொல்லுது, புஷியானந்த் பேர், அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் பேரை வச்சு பிஸியாக இருக்கும் அமைச்சர் அவர் அமைச்சு அவர் வந்து 5 லட்சத்துலேருந்து ஏதோ 35 லட்சம் 30 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர் பதவி போடுறாங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க அம்மா. இப்போது லேட்டஸ்ட்டாக நேற்று முந்தானத்து வந்த செய்திகள், ஏறத்தாழ 160 கோடி ரூபாய் அப்படி வசூலிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதவிகள் வரும். சின்ன ஒரு முன்சீஃப் கோர்ட் எடுத்துக்கிட்டால் கூட அதில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 2 பேர், இப்படி ஒரு சில பதவிகள் வரும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கீழமை கோர்ட்டுகள், அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வரைக்கும் எல்லா விதத்துலேயும் நடுவில் உள்ள சிவில் கோர்ட்டு, கிரிமினல் கோர்ட்டு, எல்லா விதமான கோர்ட்டெலாம் சேர்த்தா ஆயிரக்கணக்கில் பதவிகள் வரும். இதுக்கு தான் ஒரு தடவை திருமாவளவன் வந்து இதில் 20% எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்கணும்னு வழக்கு போட்டார். அதிமுக காலத்தில் போட்டார், அது நடக்கலை. திமுக காலத்தில் வந்தவுடனே கொடுத்துருவாங்கன்னு நினச்சார், கம்முன்னு விட்டாங்க. இவர் வழக்கு போட்டவுடனே அவர் வில்சன் அவர்கள், அதான் அந்த திமுகவுடைய ஆஸ்தான ஒரு வழக்கறிஞர், அவர் போய் எதிர்த்து இப்படிலாம் வந்து ஒன்றும் முன்னுதாரணம் இல்லைன்னாரு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கர்நாடகா வேறு 2 மாநிலத்தில் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் ஆகிடுச்சு கேஸு. கடைசியில் கூட்டணி கட்சிக்கே அந்த கதி, அப்போதைய கூட்டணி. ஆமாம். இப்போ ஆனாலும் என்ன பண்ணுறாங்கன்னா திமுகவில் இந்த பட்டியலினத்தில், ஏன்னா அதாவது திருமாவளவன் வந்து ஏதோ பட்டியலினத்துக்கு மொத்தமாக அவர் தான் வந்து ஏற்றுலாம் கிடையாது, ஆனால் ஒரு அடையாளம். அவர் அங்கே போயிட்டார். முஸ்லீம்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்த IUML அங்கே போயிடுச்சு, பாக்கி பேர் இங்கே இருக்கலாம். ஆனால் இப்போ திமுகவில் லேட்டஸ்ட் செய்தி என்னென்னா 20 பேர் மாவட்ட செயலாளர்கள் வந்து பட்டியலினத்துக்கு கொடுத்துட போகிறாங்களாம். ஏன்னா 7 பேர் தாவேகால அமைச்சர்கள் வந்து இப்போது பட்டியலினத்துக்கு தலைவர் பதவி தரமாட்டாங்க. ஆனால் தலைவர் பதவியை மட்டும் தரமாட்டாங்க, பொதுச் செயலாளர்னு தரமாட்டாங்க. சரி. பொதுச் செயலாளர் வந்து துரைமுருகனுக்கு வந்து 87 இல்லை 120 வயசு ஆனாலும் அவர் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது அது என்னன்னு யோசனை பண்ணுவாங்க. அப்படியே வந்தாலும் சின்னவருக்கு வேண்டியவர் பக்கத்தில் இருக்கிறவர் அவருக்கு வலதுகரமாக தளபதியாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, இந்த நெருக்கமாக குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் அவர் வந்து 2வது முக்கியமான கண்டிஷன். அப்படி சொன்னால் அவர் வந்து டக்குன்னு வந்து இந்த இடத்துல அழணும் அப்படின்னு சொன்ன உடனே கிளிசரின் இல்லாமல் அழணும், விச்சு அழணும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பொதுச் செயலாளர் கொடுக்கலாம். இல்லை வேறு வந்து இப்போ எண்ணத்தை புரிந்து கொண்டு வலிமையாக செயல்படுவதற்கும் கொடுக்கலாம். கட்சி மாறாமல் இருந்தால், இல்லை மாறாமல் இருப்பதற்காக அப்படி சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் மாற்றி சொல்லிக்கலாம். கட்சி மாறாமல் அவர் துரைமுருகன் இருக்கும்போதே இணை பொதுச் செயலாளர்னு கொடுக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. துரைமுருகன் ஒன்றும் ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு, ஏந்திருக்க மாட்டேங்கிறாரு. நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ கலைஞர் 95 வயசு 94 வயசு வரைக்கும் இருந்தார். அப்படி பார்த்தா இன்னொரு 7 வருஷம் இவர் துரைமுருகனும் இருக்கலாம். அது வரைக்கும் நம்ம எப்படி கைகள் கட்டப்பட்டு இருக்கோம் நமக்கு. ஆனால் இணை பொதுச் செயலாளர்னு ஒன்று போட்டுருவோம். அதுக்காக தான் மகளிர் நிகழ்ச்சிகளாக போனால் அவமானப்படுத்துகிறாங்களே. ஆமாம், யாரும் வரவேற்கிறதுக்கு போகாதீங்க. அப்படியாவது ரோஷம் வந்து போகிறாரான்னு. அவருக்கு ரோஷம் வருது ஆனால் போக மாட்டேன்றார். அங்கே தான் பாருங்கள், அவருக்கு ரோஷம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன், பெரிய மனிதர், வயதானவர்,
மரியாதை கொடுக்கணும். அவருக்கு ரோஷம் வருது, ரோஷம் வந்து கட்சியை விட்டு போக மாட்டேன்றார், கட்சி விழாவை விட்டு புறக்கணிச்சிட்டு போகிறாரே தவிர கட்சியை விட மாட்டேன்றாரு. அவர் என்ன கேட்குறாரு, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோதான மரியாதை, ரெண்டாவது விட்டு போயிட்டா நைஸாக இதுக்காக தானே என்னை வந்து நீங்கள் வேணும்ட்டு அவமானப்படுத்துறீங்க, விட்டு போவேன்னு நான் போவேனா? உங்களுக்கு பொதுப்பணித்தில் வந்து எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன், அதான் பொதுப்பணி எவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பொதுப்பணியில் நான் செஞ்ச அந்த சேவைக்காகவாது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் தாவேகால பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்மோகனுடைய மனைவி பேரில் ஏதோ ஒரு மோசடி வழக்குன்றாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஏதோ ஏடிஎம்கேல இருந்து, அவர் பிஜேபிக்கு முன்னால் ஏடிஎம்கேல எங்கேயோ ஒரு நடுவில் இருந்துட்டு வந்தார் அந்த பீரியடில் ஏதோ நில மோசடி வழக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது பிசி ஆனந்த் அவர்கள் வந்து 120 கோடின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அதில், ஆனால் வந்து வழக்கு போட்டிருக்கிறது உண்மை. ஞான சௌந்தரி வழக்கு போட்டிருக்காங்க. இப்படி டிகே பிரபுவோட தந்தை வந்து நிறையா இந்த கனிம வளங்களில் வசூல் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவா, யார் அவர் தெரியாது, என்ன சார் அது பேரை சொன்னாலே உங்களுக்கு புரியும்னாங்க. எனக்கு தெரியலையே என்ன. அப்புறம் கேட்டால் அவர் பேர் துரை கருணாநிதின்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, அப்போ புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. பேரை வச்சு பிடிச்சிட்டோம், அதை பிடிச்சிட்டோம், ரைட்டு புரிஞ்சு. துரை வேறு, துரை ரெண்டு பேர் வருது. நீங்கள் அது எங்கே வேணாலும் கொண்டு போய் அனுப்பிச்சிக்கலாம். நீங்கள் இல்லை எதுக்கு சொல்லணும்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இதுன்றதுனால அங்கேயும் வசூல்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இப்போ அந்த அரசு வழக்கறிஞரும் சரி, இதுக்கும் சரி, விவசாய கொள்முதல் அந்த மூட்டையில் ஏற்கனவே பேசினோம். திமுக பீரியடில் 40 ரூபா இருந்தது, அதுக்கு முன்னால் 25 ரூபா இருந்தது, இப்போ 55-65 ரூபா ஆகிடுச்சு. ரெண்டாவது கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் வந்து பணமாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கமிஷனாக தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதில் ஆமாம், நாங்கள் கமிஷன் வாங்கிறது இல்லை, ஊழல் ஆட்சி. ஆனால் ஒரு மூட்டைக்கு 3 கிலோ நெல் மட்டும் ஃப்ரீயாக இலவசமாக கொடுத்துருங்க. அது லஞ்சத்தில் வராது இல்லையா, அது ஊழலில் வராது. விவசாயிகள் அன்பாக கொடுக்குறது தானே அன்பளிப்பு. ரெண்டாவது அவங்க பாவம் மிகுதியாக எக்ஸஸாக விளைஞ்சி போச்சு, அதனால் கொடுக்குறாங்க. அப்போ அந்த 3 கிலோ ஒரு மூட்டைக்கு 50 கிலோவுக்கு 3 கிலோ வந்தால் கிட்டத்தட்ட 6% கமிஷன் வாங்கின மாதிரி அர்த்தம். சிறுதுள்ளி பெருவெள்ளம், சிறுதுளி பெருவெள்ளம் 6% கமிஷன் அர்த்தம். சிம்பிள். 50 கிலோ ஒரு மூட்டைக்கு 3 கிலோ வாங்குறாங்க தனியான்னா, அப்போது 100க்கு 6, அப்படி அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 6% வரும் அப்ராக்சிமேட்டாக. அது எவ்வளவோ ஒரு மூட்டைக்கு அந்த விலையில். இது மாதிரி வந்து வித்தியாசமான விஞ்ஞானமான ஊழலில் நம்ம வந்து திமுக வர்சஸ் தாவேகா தான் போட்டின்னாங்க. நம்ம என்னமோ போட்டி அரசியலில் தான் நினச்சோம், ஊழலே இருக்குது, அப்படி தான் தெரியுது இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும். இதெல்லாம் முதல்வர் விஜய் காதுக்கு போகிறதா இல்லையான்னு தெரியல. ஏன்னா உளவுத்துறை தலைவர் திரு இல்லை இவர் அசராகருக்கு, ஆமாம், நேர்மையான அதிகாரி, அவர் கவர்லாம் அனுப்பிச்சா அந்த கவர் முதல்வருக்கு போகிறதே இல்லையா. வழியிலேயே வந்து ஒரு 4 பேர் பக்கத்துலேயே இருக்காங்க. அந்த 4 பேர் வந்து பிரித்து படித்து பார்த்துட்டு ஆவணம் செய்து விடுகிறார்கள். ஆவணம் செய்து விடுகிறார்கள். அப்போ முதல்வருக்கே செய்தி போகிறது இல்லைன்னு ஒரு தகவல் இருக்குது. உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. இதுக்கு நடுவில் வந்து சும்மா இல்லாமல் அமைச்சரவை கேபினெட்டில் சொல்லி முடிச்சுருவோம். அமைச்சரவை கேபினெட் கூட்டத்தில் ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமியை நம்ம திருச்சி கிழக்கில் நிற்க வச்சு அமைச்சராக போகிற எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர், அது இனிமேல் அது வருங்காலம். இப்பொழுது வருத்தப்படும் காலம் போல இருக்குது, அதுதான் வருங்காலம். இப்பொழுது வருத்தப்படும் காலம். ரைட், இது எந்த காலமாக இருந்தாலும் ஜான் ஆரோக்கியசாமி அமைச்சர் இல்லை, விஷ்ணு ரெட்டி ஆலோசகராக இருக்கலாம், என்ன வேணாலும் அவங்க 2 பேரும் இருக்கலாம், ஆனால் அமைச்சர்கள் இல்லை. கேபினெட் அமைச்சரவை, அதாவது கேபினெட் அமைச்சரவை கூட்டத்தில் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு பிரமாணம்னு ஒன்று பண்ணுவாங்க, ரகசிய காப்பு பிரமாணம். ஆமாம், பதவி எடுக்கும்போது ஆளுநர்கிட்ட வந்து நான் வந்து அரசாங்க ரகசியங்களை, அது ஆங்கிலத்திலோ தமிழிலோ எந்த மொழியிலையோ அந்தந்த மொழிகளில் வந்து அவங்கவுங்க வந்து இதை வெளியிட மாட்டேன், வெளியிடுவதற்கு நான் காரணமாக இப்படிலாம் சொல்லலாமா. அது 164 அந்த ஒரு சட்ட அமைப்பின் கீழ் வரும். இது இப்பொழுது மீறப்பட்டிருக்கிறது. இந்த காப்பு பிரமாண விதி சட்டம் மீறப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில் அமைச்சர் அல்லாத 2 பேர் எதிர்காலத்தில் நீங்கள் அமைச்சராக வருவார் இருக்கலாம், வரலாறுங்களோ, இப்போவே கலந்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ ஏங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இப்போ பாருங்கள், அந்த துபாய் போயிட்டு வந்தார்னு சொன்னோம் நம்ம திமுக குடும்பம், அவங்க வந்து சப்போஸ் இதுக்கு பதிலாக
உதயநிதி அவர்களை வந்து முதல்ல அரசியலுக்கு வரமாட்டாருனாங்க, அப்புறம் வந்தார். அமைச்சர் ஆக்குனதுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க. ஆமாம், அவர்களுடைய நேர்மையை நம்ம பாராட்டணும். ஆமாம். அவங்க வந்து ஆட்சியில் இருந்த வரைக்கும் இன்பநிதியை கூப்பிட்டார்களா? இல்லை. எதிர்கால முதலமைச்சர்ன்றதுக்காக இன்பநிதியை கூப்பிட்டாங்களா? இப்போ பாருங்க, அந்த செயல்பாட்டில் திமுகவையே நாங்கள் மிஞ்சுவோம், அதாவது மக்கள் பணியில் வந்து நாங்கள் தான் வந்து முன்னால் நிற்போம்னா வித்தியாசமாக இதுவரை திமுகவே வந்து அடடா நெல் மூட்டையில் நெல்லா வாங்குறது நமக்கு தெரியாமல் போச்சே, அடடா அமைச்சரவை கூட்டத்தில் இவங்களெல்லாம் கூட்டு போகலாம், தெரிஞ்சுட்டு தான் இன்பநிதியை கூப்பிட்டு போயிருக்கலாமே, இப்படி திமுகவே வந்து விட்டுட்டுமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே இங்கே வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இங்கே எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரமாதமாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது. இது எங்கே போய், ஏன்னா இப்போது முதல்வர் தலைமையில் நடந்த கேபினெட் மீட்டிங்னா சட்ட மீறல் என்று யாராவது வழக்கு, ஐயா நம்ம யாரையும் வழக்கு பதிவு செய்ய சொல்லலை, நம்ம யாரையும் தூண்டி விடலை, ஆனால் இப்போ வந்து காலம் மோசமாக இருக்குது, யாராவது வழக்கு பதிவு பண்ணிடுவான், பொதுநல வழக்கு, ஒரு கட்சி சார்பாகவோ இல்லை கட்சி சார்பற்றோ கூட பதிவு பண்ணலாம். அந்த மாதிரி பதிவு பண்ணால் முதல்வர் பதவிக்கே ஆபத்து வந்து விடும். ஏன்னா அந்த காப்பு பிரமாணத்தை மீறினதாக வரும்பொழுது இது சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடியது. ஏற்கனவே பலவிதமான குதிரை பேரம், அந்த சிக்கல் இந்த சிக்கல்னு எல்லா விதமான சிக்கலும் இருக்குது. இப்போ இந்த காப்பு பிரமாண சிக்கல் ஒன்று பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியின் மீது நின்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இது டெக்னிக்கல். ஆமாம், நீங்கள் என்ன பதில் சொன்னாலும் கலந்து கொண்டார் என்றது உண்மை, அதற்கு சாட்சிகள் ஆதாரங்கள் உள்ளன, இது ஒரு வழக்கு போட்டாங்கன்னா இது எந்த விதத்திலும் இந்த ஆட்சியை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடியது. முதல்வர் பதவியும் ஏற்கனவே கரூரில் உள்ள சிபிஐ விசாரணை இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து அவரை என்ன பண்ணுவார், அவர் லேட்டாக வந்தாருன்றதை தவிர வேணும்ன்ட்டு அவர் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நியாயமாக தான் நம்ம வந்து திங்க் பண்ணுறோம். இருந்தால் கூட இந்த மாதிரி விதிமீறல்கள் நிச்சயமாக இந்த ஆட்சிக்கு நல்லதல்ல. சட்ட ரீதியாக ஒரு எதிர்ப்பை இல்லை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கலை உண்டு செய்து கொள்வது அவங்களே செஞ்சுக்கிறாங்க. இந்த சட்ட காசில் சூனியம் வச்சுக்கிறாங்க, அது வேண்டாம் என்று நாம் சொல்லுவோம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.